அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஜூன் மாத அபிஜித் நட்சத்திர நாள் மற்றும் நேரம். நிறைய கேள்விகள் வாட்ஸ்அப்பில் பல சகோதரிகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரம் சொல்கிறாங்க. சாமி, எந்த நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த ஆடியோ பதிவு. இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயம் நடந்தேறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன். வருகின்ற 7ஆம் தேதி 7/6/2026 பெண்களுக்காக நேரடியாக ஈரோட்டில் சக்தி யோக பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு 3 மணி நேர வகுப்பாக நடத்த உள்ளோம். இந்த பயிற்சியில் 11 விதமான யோகக்கலையை சொல்லித்தரப்போகிறேன். 11 விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 11 விதமான பயிற்சிகளுடைய பெயர்கள் தரப்பட்டுள்ளது. பெண்களே, அதை படித்து பாருங்கள். நிச்சயம் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இந்த பயிற்சிக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அனுமதி இலவசம். பெண்களுக்கு மட்டுமே. வர விருப்பம் இருக்கிறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சம் நிறைந்த நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 28வது நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமானது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரங்கள் இணையும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தோன்றும் அபூர்வ நட்சத்திரம். 24 நிமிடங்கள் அந்த நட்சத்திரத்தின் பிரகாசமான ஒளி இந்த பூமியின் மீது விழும். அந்த அபிஜித் நட்சத்திரம் ஜூன் மாதம் எப்பொழுது வருகின்றது? 5/6/2026 வைகாசி 22 வெள்ளிக்கிழமை. அந்த அன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று உத்திராட நட்சத்திரம் அதிகாலை 2:09 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருவோணம் தொடங்குது. ஆக உத்திராடமும் திருவோணமும் இணையும் நேரத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். அந்த வகையில 5ஆம் தேதி அதிகாலை 1:58க்கு மேல் 2:22க்குள் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள் தான் ஜூன் மாதத்துக்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்றீங்கன்னா, எழுந்து நீராடி விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 வெற்றிலைகளை வைத்து அதன் மீது 9 விளக்குகள் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றுங்கள். இதெல்லாம் நீங்கள் முந்தின நாளே இன்றைக்கே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றிலையும் விளக்கும், சரிங்களா? 9 தீபங்கள் ஏற்றி, அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்து அதை ஊற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு தீபம் ஏற்றி நெய் சாதம் அல்லது ஒரு கப்ல நெய் அதை கிருஷ்ண பரமாத்மாக்கு நெய்வேத்தியம் வைத்து நீங்க வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களது பிரார்த்தனைங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாவது ஒரு வரத்தை கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நேர்மறையா கேட்கணும். எனக்கு இது வேண்டும் அப்படின்னு நேர்மறையா நீங்க கேட்கணும். 2:22 வரைக்கும் நீங்க கேட்கணும். உங்க மனசுக்குள்ள அந்த பிரார்த்தனை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அமைதியா அமர்ந்து உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2:22க்கு இதை முடிச்சுக்கோங்க. முடிக்கும் பொழுது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேர வழிபாட்டை நிறைவு செய்யுங்க. இந்த தருணத்துல ஒரு தகவலை கொடுத்துறேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நம்ம தந்து கொண்டிருக்கோம். நம்பிக்கையோடு நீங்களும் செய்யுங்க, நல்லது நடக்கும். இறைவன் ஒருவன் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல். எனவே நம்பிக்கையோடு ஆன்மீக வழிபாடுகளை செய்யுங்க. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, இப்ப நான் சொல்லியிருக்க நேரம் இந்திய நேரப்படி. வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் இந்திய நேரத்துக்கும் உங்க நாட்டுக்கும் எத்தனை மணி நேரம் வேறுபாடு இருக்கோ அதை கணக்கு பண்ணி உங்க நாட்டில் அந்த நேரத்தில் நீங்க செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து 108 பிரச்சனைகளும் 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் 108 பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருந்து கொண்டே எளிமையான முறையில் பெரியதாக எந்த செலவும் செய்யாமல் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை வெளிப்படையாக சொல்லித்தரப்போகின்றேன். இந்த பரிகாரங்கள் ஆதிகால மனிதர்கள் பின்பற்றிய பரிகாரங்கள். சித்தர் காலங்களில் சித்தர்களும் முனிகளும் பின்பற்றிய செய்த பரிகாரங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் அற்புதமான பலன் தரும். இந்த பரிகாரங்களை தெரிந்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.